டெல்லி வந்து எப்படி முடிவெடுக்கிறது அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு புதிரான நகரமா இருக்குதோன்னு தோணுது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அங்க நேரடியாவே டெல்லியில தங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. எந்த அளவுக்கு அடித்தட்டு மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் இருக்கிறதோ அதே அளவுக்கு இந்தியாவினுடைய உயர்ந்த பதவிகளில், உயர்ந்த இடங்களில் எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடிய சர்வ வல்லமை பொருந்திய அதிகாரிகளையும் அதே அளவுக்கு தன்னுடைய சாலைகளில் கொண்டிருக்கிறது டெல்லி. அதனால அங்கு எடுக்கப்படுகின்ற முடிவுகள் மக்களின் முடிவுகளா, அதிகார வர்க்கத்தின் முடிவுகளா அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் வந்து புரியவே இல்ல. ஒருவேளை இன்னும் டீப்பா அதை பற்றி படிக்கணுமா இல்லையா அப்படின்றது தெரியல. அதே போல ராகுல் காந்தி முன்வைக்கக்கூடிய அந்த முழக்கம் அ அ எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்தில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி அவர் பேசக்கூடியது வந்து உழைக்கும் மக்களிடம் ஒரு பெரிய செல்வாக்கை கொடுத்திருக்கிறது. ஆனால் முதல் தலைமுறையாக முன்னேறி வந்த வர்க்கத்தின் மத்தியில அது வந்து பெரிய மாற்றத்தை தேசிய அளவுல மற்ற இடங்கள்ல ஏற்படுத்தி இருக்கா அப்படின்றது தெரியல. அதுக்கு அந்த கட்சியினுடைய மெக்கானிசமும் கூட அந்த ப்ராசஸ வந்து என்டார்ஸ் பண்ணி இந்த விஷயத்த ராகுல் காந்தி சொல்றத என்டார்ஸ் பண்ணி அத மக்கள் மத்தியில தொடர்ந்து கொண்டு போய் சேர்க்கின்ற வேலையை செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன்.